Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha. Kalage Sundarakaram Sataika Priyadarshanam Anjnananasakam Devam Sadguru Muralidharam Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Hare Namaha. Gopika Jeevana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai. Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துருவ சரித்திரம். துருவன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை ராஜகுமாரன். எப்போதும் தன் தம்பியோடு விளையாடக்கூடியவன். அன்றைக்கு ஒரு நாள் விளையாடுறதுக்கு தம்பி வரலை. எங்கேன்னு கேட்டால் அவன் அப்பாவோட மடியில் உட்காந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு இந்த உத்தானபாதன்னு சொல்லக்கூடிய மனுவோட புத்திரன். அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவி, சுருச்சி, சுனிதி. அதில் சுனிதிக்கு பிறந்தவர் தான் மூத்த ராணியான சுனிதிக்கு பிறந்தவர் தான் துருவன். இளையராணியான சுருச்சிக்கு பிறந்தது தான் உத்தமன். எப்போதுமே இளையராணிகிட்ட தான் எப்போதும் பழியாக கிடக்கான். மூத்த ராணியை கண்டுக்கிறதே கிடையாது. அதனால் தனியாக ஒதுங்கி இருக்கா. அவள் வம்பு வேணாமன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப சாத்வியாக இருக்கிறதுனால, எப்போ சசங்கத்திலே இருக்கிறதுனால மூத்த ராணியாக இருக்கக்கூடிய சுனிதியானவள் எப்பொழுதுமே தனியாக பகவத் விஷயத்தில் ஈடுபட்டுருக்கா. தன் குழந்தையும் அது மாதிரியே வளர்த்துட்டுருக்கா. இந்த சுருச்சியானவள் எப்போதும் அவளுக்கு பொறாமை ஜாஸ்தி. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கானாக்கா இந்த உத்தானுபாதன மனசை கெடுத்து என்ன பண்ணிட்டானாக்கா எல்லாமே உத்தமனுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா. அவனும் அந்த போதையிலேயே இருக்கான் எப்போ பார்த்தாலும். ஒரு சமயம் துருவன் தன் தம்பியை பார்க்குறதுக்காக வரான். வந்த இடத்துல சிம்மாசனத்தில் தன் அப்பாவோட மடியில் உத்தமன் இருக்கிறத பார்த்தான். சரி தனக்கும் அப்பா தானேன்னு சொல்லிவிட்டு அவன் படியேறி அவர் மடியேறி உட்கார ட்ரை பண்ணுறப்போ சுருச்சி அவன் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டா. தள்ளி விட்டு சொல்கிறா, ஏன்னா அவனை பார்க்குற அவனோட தேஜஸை பார்த்துட்டு அந்த குழந்தையோட தேஜஸை பார்த்து இப்படி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கலையேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதை வெளியில் காட்டிக்காமல் சொல்கிறா, துருவா இந்த ஏரி வர இங்கே நீலாம் வரக்கூடாது. இங்கெல்லாம் அவனை யார் விட்டா? இங்கெல்லாம் வரக்கூடாது. இது சிம்மாசனம் தெரியுமா? இங்கே இது என் பிள்ளைக்கு தான். நீ இதில் உட்காரணும் ஆசைப்பட்டு இன்றைக்கி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா உனக்கு? படியேறு மடியேறு சிம்மாசனம் உட்காருன்னு சொல்லி கொடுத்தாளா? உனக்கு கிடைக்கவே கனவோடு கூட நினச்சி பார்க்காத. கிடைக்காது. இது என் பையனுக்கு தான், உத்தமனுக்கு தான். உனக்கு கிடையவே கிடையாது. ஒரு கால் உனக்கு இதில் உட்காந்து ஆசைப்பட்டினா நீ என்ன பண்ணுற? காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ. நான் பகவானே நான் சுருச்சிக்கு குழந்தையாக பிறக்கணும்னு என் வயிற்றில் நீ போகிற. அதுக்கப்புறம் தான் இங்கே உட்கார முடியும் சொல்லி தள்ளி விட்டா. இந்த உத்தானுபாதன் அதுக்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் சொல்லலை, கவுண்டரும் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் பேசாத, சுமார் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லணும், அதட்டணும் இல்லையா? ஒன்றுமே பண்ணல. அப்படியே சன்ன வாசம் அப்படியே இடித்த புளியாட்டம் உட்காந்துருக்கான். இந்த குழந்தை தன் அப்பா தனக்கு சப்போர்ட் பண்ணி வச்சு பேசுவான்னு பார்க்குற ஒன்றும் பண்ணாதனால இந்த துருவனை அழவே இல்லை. அப்படியே சத்திரன் இல்லையா அழுகையை அடக்கிண்டு வெளியில் தன் அம்மாவோட மடியிலிருந்தே ஓன்னு அழறான். உடனே அந்த சுனிதி அவனை எடுத்து கொஞ்சரா, ஏண்டா கண்ணே கீழே விழுட்டியாப்பா, அடிபட்டுருத்தா அப்படின்னு கேட்குறப்ப இந்த நடந்த விஷயங்கள்லாம் அந்த தாதிகை சொன்னதும் அவளுக்கும் அழுக வந்துடுது. அவளும் பெருமூச்சு விட்டுட்டே சொல்கிறா, எப்பா இப்போ நீ அவள் சொன்னது வாஸ்தவம் தான். நீ என் வயிற்றில் பிறந்ததுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். ஒரு கால் அவள் வயிற்றில் பிறந்ததுன்னு சொன்னாக்கே உன்னையும் உத்தவன மாதிரி மடியில் உட்காந்து வச்சுருப்பா. எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையப்பா, நான் என்ன பண்ணுறது? ஆனால் உன் சித்தி உனக்கு நல்லது சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்க, நீ பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ, அது பகவானை பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அதனால் அவள் சொன்னது வாஸ்தவம் தான். பகவான் இருக்கான், ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கானாக்க கையில் தாமரை புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இருக்கா.
யார் அந்த அம்மான்னா சாக்ஷாத் ரங்கநாயகி தான். தன் கையில் 2 தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரையும் வந்து அனுக்கிரகமே பண்ணக்கூடிய தாய், நிகிரகமே தெரியாத ஒரு தந்தை. அந்த அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க, ரங்கநாதன் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, யாரையும் வேண்டானே சொல்ல மாட்டார், எல்லாரையும் தன் மடியில் உட்காந்து வச்சுப்பார். ஆனால் அந்த மடியில் உட்கார்னு ஆசைப்பட்டு தப்பு கிடையாது. அதனால் அவள் ஒன்று என்ன சொல்லியிருக்கா, உனக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணினாக்க நீ வந்து மனசால கூட அவளுக்கு கெடுதல் நினைக்காத. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, யார் ஒருவர் புறத்தியாருக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைக்கிறாலும் அந்த இது வந்து அவளே அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்கிறான். ஒரு கதை சொல்லுவா. என்னென்னா, ஒரு ராஜா ஒரு பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணினான். அந்த அன்னதானம் வந்து நிறையா பேர், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொடுக்க போகிறான். நிறைய ஹை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு கருடன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாக்க, ஒரு நாகத்தை பிடிச்சின்னு போகிறான், மேலே பறந்து போகிறான். அப்படி பறந்து போகிறச்சே அந்த நாகத்துக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பிராணன் போயிடும், உயிர் போகிறது. அந்த உயிர் பயத்தில் என்ன பண்ணிடுதுனாக்கா, தன் நாக்குலேருந்து விஷத்தை கொட்டுறது. அந்த விஷமானது என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, கீழே அந்த ஃபுட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கா இல்லையா, சமைக்கிறா இல்லையா, அந்த பாத்திரத்தில் அந்த விஷமானது ட்ராப்லெட்ஸு கீழே விழுந்துடுத்து. விழுந்ததும் அது போயிட்டே இருக்குது. போனதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இது சமைச்சவனுக்கு தெரியாது, விஷம் விழுந்திருக்குன்னு தெரியாது. அப்படியே அதை பரிமாறினா சாப்பிட்டவ அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டா. ராஜாவுக்கு சோகம். என்னடா அது, எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சோம், ரசத்தில் விஷத்தை வச்சுட்டா போட்டிருக்கு, இப்படி ஆகிடுத்தே அப்படின்ட்டு ராஜா வந்து வருத்தப்பட்டு இருக்கான். உடனே வந்து இப்போ இந்த பாபத்தை யார் கணக்கில் சேர்க்கறது அப்படின்ட்டு யமதர்மராஜன்கிட்ட வந்து வேலை செய்யக்கூடிய சித்திரகுப்தனுக்கு புரியல. அவன் சொன்னான் யமதர்மராஜன்ட்டு, இது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவாக இருக்குது, இதுக்கு யார் தலையில் இந்த பாவத்தை கட்டுறது அப்படின்னு தெரியல எனக்கு அப்படி சித்திரகுப்தன் சொல்கிறான். யமதர்மராஜா சொன்னால், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன்னா கருடனுக்கு வந்து உணவு வந்து பாம்பு, அதனால் கருடன் தலையில் கட்ட முடியாது. பாம்புக்கு வந்து விஷங்கிறது அதோட குணம், தன் உயிர் போகிறது, அதுக்கே உயிர் போகிறது. அந்த நேரத்தில் வந்து வலி தாங்க முடியாமல் தன் விஷத்தை கீழே கக்கியிருக்கு, அதனால் பாம்பு தலையிலையும் கட்ட முடியாது. இந்த சமைச்சான் பார்த்தேல, அந்த சமயக்காரன் தலையில் கட்டானாக்கா அவனுக்கும் தெரியாது, அவன் வேண்ட விஷத்தை கலக்கலை, அதில் தானாக பாம்பு விழுந்திருக்குது, அந்த சமயக்காரன் தலையிலையும் கட்ட முடியாது. அப்போ யமன் சொன்னால், யார் தலையிலையும் கட்ட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஒருத்தர் அம்பிடுவான் அப்படின்ட்டு யமதர்மராஜன் சொல்கிறார். அந்த சமயத்தில் ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில், ஒருத்தர் பெரிய ஒரு ஒரு கொஞ்சம் இதில் இருக்கிறார், தாம் டூன்னு இருக்கிறவர், அடாவடி பேசக்கூடியவர் அவர் இருந்தார். அந்த ஊருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு வழிபோக்கர் வந்து கேட்குறார், இது மாதிரி வந்து அந்த அடாவடி பண்ணுவான் இல்லையா, அவன்கிட்ட வந்து கேட்குறார், இது மாதிரி வந்து நான் வேறு ஊரை, இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இப்போ எனக்கு வந்து ராஜாவை பார்க்கணும், அவர்கிட்ட உதவி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அவன் சொன்னான், ஐயோ அந்த ராஜாவா, அவனை பார்த்துறாத, ஏற்கனவே அவனால் ஆயிரக்கணக்கான செத்து போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னதும் யமன் சிரிச்சினே சொன்னான், இவன் தரல கட்டு அப்படின்னார். என்னன்னா, ஒருத்தரை வந்து கோல் சொல்கிறதுனாலேயே அந்த அடாவடி பேருடைய தலையில் அந்த பாவத்தை கட்டினார். ஏன்னா இப்போ வந்து இந்த பாவம் வந்து யார் தலையில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த யார் தலையில் கட்டணுங்கிறதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் சித்திரகுப்தனும் யமதர்மராஜாவும். அதுக்கு வந்து ராஜா வந்து ஒரு தப்பும் பண்ணலை, அவன் தீங்கு இழைக்கலை, அவன் நல்ல எண்ணத்தில் தான் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணினான். ஆனால் ஏதோ துரதிருஷ்டவசமாக ஒரு பாம்போட விஷம் பட்டதுனால எல்லாரோட பல உயிர்கள் காவு வாங்கிடுது. இப்போ இந்த அடாவடி பேர் சும்மா இருந்தனாக்க ஒன்றும் ஆயிருக்காது. அவன் வந்து என்ன சொல்லிட்டான், இந்த ராஜாவால் தான் எல்லாருக்கும் போச்சுன்னு சொன்னதுனால அனாவசியமாக வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யும்பா, அது கூட சிலமாக போய்
தீர விசாரித்தா கூட பொய் மெய்யாயிடும் சில சமயம். அதனால் வந்து புறத்தியார் வந்து தீங்கு இழைக்கிறது, கெட்ட எண்ணத்தோடு பேசுறது, சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, அந்த புறத்தியாரை பற்றி நம்ம வந்து கூடுமான வரைக்கும் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, புறத்தியாரை வந்து குறையே சொல்லக்கூடாது, அவளுக்கு தீங்கே நினைக்கப்படாது, ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல சொல்கிற உங்கள் சித்தி வந்து தன் கர்ப்பத்தில் தன் வயிற்றில் பிறக்கணும்னு கேட்குறா, அதுதான் அழறா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இவன் வந்து துருவன் வந்து அவள் வயிற்றில் பிறக்கணும்னு சொன்னாக்க, இந்த குழந்தை செத்து போனால் தான் திருப்பியும் போய் வேறு ஜென்மா எடுத்து வயிற்றில் பிறக்க முடியும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, இவன் சாகணும்னு அவன் சொல்கிறா இல்லை, அதை நினச்சா வாழறா. அடுத்து அப்போ சொல்கிறா, நம்மளை தீங்கு நினைக்கிறா, அதனால் நம்ம தீங்கு நினைக்க வேண்டாம், யார் தீங்கு நினைக்கிறாளோ அவளே அதை அனுபவிப்பா. எப்படி இந்த அடாவடி பேரொழி வந்து சம்மந்தம் அவன் தப்பே பண்ணட்டா கூட தேவையில்லாத ஒரு வார்த்தை ஒரு புறங்கூறினதுனாலேயே அவன் வந்து எல்லா பாவத்தையும் தள்ள கட்டின்ட்டாங்கிற மாதிரி நம்ம வந்து என்றைக்குமே எப்படி நினைக்க, யாரும் கெடுதலாக நினைக்காத. அமங்கலம் மாமம்ஸ்தா, புறத்தியாருக்கு வந்து கெடுதலே நினைக்காதப்பா. ஏன்னாக்க யார் அப்படி நினைக்கிறாளோ அது அவளுக்கே வருது. இந்த சுருச்சி வந்து சத்தியம் உண்மைதான் பேசியிருக்காவோ. அதனால் என்ன பண்ணுற, நீ வந்து என்னால் வளர்க்கப்பட்டிருக்க, என் பாலை சாப்பிட்ருக்க, அதனால தான் வந்து என்னை வந்து தன் மனைவின்னு ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் அப்பா வந்து பயப்படுறார், உன்னையும் தன் குழந்தைன்னு சொல்கிறதுக்கும் பயப்படுறார். அதனால் வந்து என்ன சொன்னாலோ, உன் மாற்றாந்த என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் கூட நீ வந்து அதில் பொறாமையே இல்லாமல் என்ன பண்ணுற அப்படின்னாக்க, பகவானையே பூஜை பண்ணேன். ஒரு அப்பா இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், அவர் வந்து யார் வந்து தன் மடியில் வந்து உட்காரணும் ஆசைப்படுறாலோ எல்லாரையும் உட்காந்து வச்சுக்கிறார். ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவை வந்து யாரையும் ஒன்றும் தடுக்க மாட்டா. அதனால் அவன் சித்தி உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா, நீ தபஸ் பண்ணு. ஏன்னாக்க இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் பகவான் இருக்கார். பிரம்மா கூட அந்த பிரம்மா பதவி எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்டாக்க, தபஸ் பண்ணி தான் அந்த பதவியை அடைஞ்சார். அதனால் வந்து உனக்கு நல்லது தான் சொல்லியிருக்கா, தபஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கா, போய் தபஸ் பண்ணு. உன்னோட தாத்தா இருக்கார், அப்பான்னு சொல்லலை, உன்னோட பாட்டனார் தாத்தா இருக்கார் பிதாமகர், அவர்கிட்ட என்ன பண்ணான்னு கேட்டாக்க, பகவானை தபஸ் பண்ணி தான் இந்த லோகத்து சௌக்கியத்தையும் அடைஞ்சார், அந்த லோகத்து பரசௌக்கியத்தையும் அடைஞ்சின்ட்டுருக்கார். அதனால் வந்து நீ அவரையே வந்து ஆசிரிச்சிட்டுதுன்னு சொன்னாக்க, அவர் என்ன பண்ணனாக்கா, தன்னோட திருவடியை வந்து யார் ஆசிரிச்சிருக்காளோ அவளை காப்பாற்றுறதையே தன் பிரதான நோக்கமாக வச்சுட்டு இருக்கார் பகவான். அதனால் தன் திருவடியை வணங்குறவனை என்னைக்கு கைவிடவே மாட்டார் பகவான். அதனால் நீ தபஸ் பண்ணு. யாரோட ஹிருதயத்தில் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமி இருக்காளோ அவளும் வந்து என்ன, அந்த மகாலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க, எப்போதுமே பகவான் திருவடியே பிடிச்சிட்டு இருக்கா. அதனால் அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் வேணுங்கிறதுக்காக எல்லாரும் அவன் பின்னாடி ஓடின்னு இருக்கா. ஆனால் அந்த மகாலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்க, இந்த மகாவிஷ்ணுவோட பாதத்தை பிடிச்சின்னு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணுறதுக்கு நீ காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்கலை. துருவன் என்ன பண்ணான்னாக்க, வீட்டு கிளம்பிட்டான். நான் பசிக்குமே, எனக்கு வந்து அப்புச்சி யார் கொடுப்பா, எனக்கு வந்து பசிக்குமே, ஒரு வார்த்தை பேசலை. நான் நாளைக்கு போகிறேன், அடுத்த வாரம் போகிறேன், ஒன்றும் கிடையாது. அம்மா சொன்னால் அடுத்த க்ஷணம் கிளம்பிடுது. இது இந்த ஒரு வைராக்கியம் வந்துடுதுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ் தான். நாளைக்கு பார்த்துக்கலாமே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, இந்த 5 வயசு குழந்தை தானே, என்ன பண்ணியிருக்கலாம், சரிப்பா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின்ட்டு ஏதோ சமாதானப்படுத்தி வச்சிருக்கலாம் இல்லையா. அது பண்ணலை, சுனிதி பண்ணலை. துருவன் என்ன பண்ணானா, கிளம்பிட்டான். இப்போது இவன் வந்து அடைக்கலம் கொடுக்குறேன் பேர் சொல்லிட்டு வச்சு எத்தனை நாளைக்கு வந்து சமாதானப்படுத்த முடியும்? அந்த குழந்தைக்கு வந்து தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரம் மாறாதே நாவினார் சுட்ட வடுன்னு வள்ளுவர் சொல்கிறார். தீக்காயத்து கூட மருந்து போட்டு சரி பண்ணிடலாம், ஆனால் நாவினால் சுட்ட வடு அது இருக்கே போகாது. வார்த்தை என்ன பண்ணுனாக்க, அதுவும் அந்த குழந்தை அந்த பிஞ்சு மனசில் நஞ்சை பூசிட்டாவோ இல்லையா.
அதனால் வந்து அந்த சத்திரிய குழந்தையாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து இருக்க பிடிக்கல. அம்மா சொன்னது டக்குன்னு கிளம்பிடுது. அம்மா காட்டுக்கு எப்படி, காட்டில் ஒரே பயமாக இருக்குமே, ஒரே இருட்டாக இருக்குமே, ஒரே மிருகங்கள் இருக்குமே, நான் தனியாக எப்படி இருப்பேன், ஒன்றும் சொல்லலை. அம்மா நீ துணைக்கு நீ கூட வாமா, ஒன்றும் சொல்லலை, கிளம்பிடுது. இவளுக்கு என்னன்னாக்க, நான் இந்த குழந்தை பகவான் பிரசாதம் இல்லை, ஏதோ இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தையாக இருக்குது, நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி என்னால் காப்பாற்ற முடியுமா, எனக்கு அந்த அருகதை இருக்கா, கிடையாது, பகவான் தான் காப்பாற்ற முடியும், கிளம்பட்டணும் விட்டாவான். இவனும் கிளம்பினா, அம்மாவுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினா.